வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நான் மட்டும் வரலன்னா அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பீங்களே. இதை சாதாரணமா விட முடியாது சார். நான் உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பேன். சாரி மேடம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மேடம். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க சார். சார் அப்படி பண்ண முடியாது சார். வாங்க ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கும். மேடம் இந்த ஃபைல் என்கிட்டே இருக்கட்டும். எடுத்துக்கங்க. என்கிட்ட வேற காப்பி இருக்கு. ஓகே மேடம். போய் சரியா விசாரிங்க. சட்டம் இப்ப நிறைய மாறிடுச்சு. நீங்களாம் இந்த வீட்டுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 20 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அப்படி பார்த்தா விஷாலாட்சி தான் இந்த வீட்டுக்கு ஓனர். பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா இப்ப வரைக்கும் ஒரு ராஜ அடிமைய வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா இப்ப முழிச்சுக்கிட்டே இல்ல. விஷாலட்சி, நீ நம்பு, இந்த வீட்டுக்கு நீ தாண்டி ஓனர். நீ முடிவிடு. உன் மருமகள்லாம் கேட்பாங்க. புரியுதா? மண்டைய ஆட்டாத. புரியுது இல்ல? கண்டவங்கெல்லாம் வந்து நாட்டாம பண்றதுக்கு இனிமே நான் விட மாட்டேன். சரி வாங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசணும். மேல போய் பேசலாம். வாங்க. டேய் குட்ரா. மாமா பாத்தீங்கல்ல, நடக்கிற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஒன்னு அடிச்சு உள்ள போயிடலான்னு பார்த்தா இவளுக்கு வேற வேலையை பண்ணி போடுறாளுங்க. இவளுக்கு எல்லாரையும் புடிச்சு வெளியில தள்ளிருப்பேன் மாமா. அந்த கிழவிதான் வந்து கெடுத்து விட்டா மாமா. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடையாது. எதுவா இருந்தாலும் முடிச்சு விட்டுறணும் மாமா. போலீஸும் உங்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிக்கிறதுக்குள்ள இந்த சிக்கல் எல்லாம் தீர்த்து விட்டுறணும். இவளுக்கு சொல்லி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, கேக்குற மாதிரி தெரியல. இவளுக்கு உயிரை எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல மாமா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க அண்ணன் தம்பிலாம் கூடி பேசி தேதியை மட்டும் குறிங்க. எல்லாரையும் முடிச்சிரும். என்ன வேலை பார்க்குது பாத்தீங்களா? ரெக்கார்டிங் ஓகே அறிவு. வண்டிய கொளுத்த வக்குல அவகிட்ட போய் கேவலமா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. சீ அறிவு, நீ கூட தான் வாங்கியிருக்க. வாய பொத்து. இந்த ஜூஸ் குடிங்க. நீ போட்டியா? நீயே போட்டியா? ஆமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்க. நல்லா இருக்கு. மனசார கொடுத்தா செஞ்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணவனே கண்கண்ட தெய்வம்னு காலமெல்லாம் வாழ்ந்துட்ட காரணத்துக்காக இப்ப கொலையாளியா இருக்கிற புருஷனை தேடி அலைஞ்சு அவங்கள வழக்குல இருந்து காப்பாத்துறேன்னு கூடவே தேடி போகாம உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கிட்டு நியாயத்து பக்கம் நிக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே உங்களை பார்க்க எனக்கு பெருமையா இருக்கு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இரு, நம்ம ரேணுகாவே எடுத்துக்கோங்களேன். அவளுக்கு ஞானத்து மேல பிரியமும் இருக்கு, கோபமும் இருக்கு. ஏன்னா ஞானம் கெட்டவனும் இல்ல, நல்லவனும் இல்ல, அவனுக்கு சாமர்த்தியமும் கிடையாது.